வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு டே 23. நம்ம ஆல்பபெட் ஆர்டர் W for wheezing. A high pitch sound, the whistling sound while breathing. ஸோ மூச்சு விடும்போது விசில் போன்ற ஒரு சத்தம் ஏற்படுறது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து வீசிங் அப்படின்னு நம்ம மெடிக்கலி குறிப்பிட்டும். இந்த வீசிங் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஏர்வேஸ் எல்லாம் இன்ஃப்ளாம் ஆகிருக்கும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் இன்ஃப்ளேம் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த மூச்சு திணறலால் இந்த வீசிங் அப்படிங்கிறது ஏற்படலாம். வேறு எதுவும் ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டை ஒரு குழந்தை வந்து ஸ்வாலோ பண்ணும்போது இந்த வீசிங் ஏற்படலாம். ஜென்ரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது வீசிங் ஏற்படலாம். இந்த மாதிரி வேரியஸ் காரணங்களால நம்ம உடலில் வந்து இந்த வீசிங் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஏற்படலாம். ஸோ இந்த வீசிங் அப்படிங்கிறது ஏற்படும் போது அதை வந்து மெடிக்கலி நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்ன்னு சொல்லுவோம். அதாவது மூச்சு வந்து முழுசாக விட முடியாமல் அவங்களுடைய அந்த திணறலை நம்ம வந்து சரிப்படுத்தணும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட். இன்ஃபேக்ட் இப்போ வந்து வீசிங் ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸ் அடிக்கடி வீஸ் வருங்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்ப்ரே இல்லைன்னா பஃப் வந்து கையில் எப்போவுமே வச்சுருப்பாங்க. பிகாஸ் எனி டைம் இந்த வின்டரில் வந்து ட்ரிகர் ஆன உடனே அவங்க இம்மீடியட்டாக வந்து அவங்களோட அந்த ரிலீவர் ஸ்ப்ரேவை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து அக்யூபஞ்சர் சயின்ஸில் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் இந்த பிரானிக் அக்யூபஞ்சர் அப்படிங்கிற இந்த ஒரு டிவிஷனில் வந்து நம்ம ஒரு டிசீஸுக்கு க்ரானிக்காக அக்யூட்டாக இருக்கும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை க்யூர் பண்ணுறதுங்கிறத தாண்டி ஃபஸ்ட் எய்ட் ஏரியா அப்படிங்கிறதுலையும் இந்த சிஸ்டம் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு. நாளடைவில் இப்போ வெஸ்டர்ன் மெடிசன் டெவலப் ஆக ஆக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா ஒரு ப்ளீடிங்கை நிறுத்துறதுக்கோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய இந்த வீசிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ஒரு அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கோ பொதுவாக இப்போது அக்யூபஞ்சர் சயின்ஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இம்மீடியட்டாக அவங்கள வந்து நம்ம வெஸ்டர்ன் மெடிசன் அதாவது எலோபதி டாக்டர்ஸ்ட்டை வந்து நம்ம அட்மிட் பண்ணிடுறோம். ஐசியூவில் ஜென்ரலாக நம்ம அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறோம். பட் இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே இந்த அக்யூபஞ்சர் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படிங்கிறது உதவி செய்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து செல்ஃப் ட்ரீட்டிங் அக்யூப்ரெஷர் டெக்னிக் ஃபார் வீசிங் இல்லை கண்ட்ரோலிங் திஸ் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த வீஸ் ஆஸ்மா அந்த வீசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு லங்ஸ் இல்லையா. லங்னுடைய அக்யூபஞ்சர் மெரிடியன் லங்ஸ் மெரிடியனில் லங் 6 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறதும் லங் 11 அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் டு கண்ட்ரோல் திஸ் இந்த டெம்பரவரி இம்மீடியட்டாக நமக்கு வரக்கூடிய இந்த அக்யூட் ஆஸ்மேட்டிக் வீசிங் அட்டாக்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து பல வருடங்களாக ஆஸ்மா பேஷண்ட்டாக இருப்பாங்க. குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வீசிங் வரும். பட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதோட ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட ஃபுட் ஸ்டைலை பொறுத்து அவங்க ட்ராவல் செய்யக்கூடிய அவங்களோட டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்து இது மாறுபடும். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு 6 வருஷமாக ஆஸ்மா இருந்தால் கூட அன்னைக்கு காலையில் அவங்க வந்து ஒரு பனிலையோ இல்லை ஒரு குளிரான ஒரு அட்மாஸ்பியர்லையோ ஒரு சில்லுங்கிற தண்ணியில் வந்து நான் கை வச்சிட்டேன், எனக்கு உடனே வந்து இந்த வீஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடு அந்த இம்மீடியட் சூழ்நிலைக்கு வந்து இந்த 2 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டுமே ரொம்ப எஃபெக்டிவ். இதில் குறிப்பாக வந்து இந்த லங் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி வந்து Z லெஃப்ட் பாயிண்ட் ஆஃப் லங் மெரிடியன். தட் மீன்ஸ் அக்யூட் எமர்ஜென்சிஸ் இது போல் ஏற்படக்கூடிய இம்மீடியட் எமர்ஜென்சிஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட். அண்ட் லங் 11 அப்படிங்கிறது எமர்ஜென்சி பாயிண்ட் ஆஃப் அக்யூபஞ்சர் மெரிடியன். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் மெரிடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ லங் ரிலேட்டட் எமர்ஜென்சி லங் ஆர்கன் ரிலேட்டடாக வரக்கூடிய இந்த எமர்ஜென்சிக்கு லங் 11 அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்டிவ். அது நம்ம கைகளுடைய தம்பில் இருக்கக்கூடிய லேட்ரல் எட்ஜ் லேட்ரல் நெயில் கார்னரில் இருக்கக்கூடிய புள்ளி தான் இந்த லங் 11. ஸோ லங் 11 அண்ட் லங் 6 அப்படிங்கிறத ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தி அந்த பர்டிகுலர் ஆஸ்மேட்டிக் அட்டாக்ல தான் அந்த பேஷண்ட் முழுமையாக வெளிவர முடியும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வித் அக்யூபஞ்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்டைஸ் அக்யூபஞ்சர் டாக்டரை மீட் பண்ணி ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் அந்த ஆஸ்மேட்டிக் வீசிங் கண்டிஷன்லேருந்து நீங்கள் முழுமையாக வெளிவரலாம். ஸோ மீண்டும் நாளை நான் X4 அப்படிங்கிற என்னுடைய அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். Until I take a leave, thank you so much. Bye.